திருவண்ணாமலை நகரத்திலே 3 மாவட்டங்களை இணைத்து கடந்த தேர்விலே வெற்றி பெற்று முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கும் அதற்கு காரணமாக இருந்த ஊக்குவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் இருவருக்கும் இடையே பாலமாக இருந்து தன்னுடைய பணிகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கும் ஒரு பாராட்டு விழாவாக வாழ்த்து விருது வழங்கக்கூடிய விழாவாக இந்த விழாவை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய உலக திருக்குறள் கூட்டமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளரும் அறக்கட்டளையினுடைய தலைவருமான எனது அன்பிற்கினிய ஐயா தமிழறிமா சம்பத் அவர்களே, உலக திருக்குறள் கூட்டமைப்பை ஒரு நெறியோடு, ஒரு வரையறையோடு, ஒரு இலக்கோடு கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் அன்றாடம் அதை பற்றியே தன்னுடைய செயலினை அமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய கூட்டமைப்பினுடைய பொதுச் செயலாளர் ஐயா பேராசிரியர் தங்கா ஆதிரிகம் அவர்களே, கூட்டமைப்பினுடைய அமைப்பு நிர்வாகம் எப்படி இருக்க வேண்டும், அதனுடைய செயல்பாடு எப்படி அமைய வேண்டும் என்கின்ற சிந்தனை உணர்வோடு பல்வேறு சங்கங்களை, பல்வேறு அமைப்புகளை கூட்டமைப்பிலே இணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அமைப்பு செயலாளர் பொறியாளர் ஐயா காசிராஜன் அவர்களே, இந்த மண்டபத்தினை வழங்குவதோடு மட்டுமல்ல, நான் ஏதோ மண்டபத்தினுடைய உரிமையாளர் என்கின்ற தமிழ் பற்றாளர், திருக்குறள் பற்றாளர் என்றுதான் நினைத்தேன். அவர் திருக்குறள் பேராசிரியராக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய ஐயா துரை அவர்களே, திருக்குறள் நெறிப்படி உள்ள குடும்பத்தினுடைய இல்ல நிகழ்வுகளை மிக சிறப்பாக அற்புதமாக குரல்பாடி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய திருக்குறள் மண்டல கரணாசான் ஐயா உமாபதி அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய தலைமை துறை இயக்குனர் அந்த கிரிய தோழர் அறிவு அவர்களே, இந்த நிகழ்ச்சியை நேற்றிலிருந்து 2 நாட்களாக என்னோடு தொடர்பு கொண்டு இப்படி நடத்தப் போகிறோம் என்று சொன்ன நேரத்தில் நான் சொன்னேன், அம்மா நேரமானால் உங்களால் தான் ஆகும், இந்த நேர கட்டுப்பாட்டை நீங்கள் தான் கடைபிடிக்க வேண்டும் என்று நான் இடத்தில் சொன்னேன். அந்த அளவிற்கு தன்னுடைய களப்பணியை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரி ரத்னா அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுத்து சிறப்பாக இந்த நிகழ்ச்சி அமைப்பதற்கு காரணமாக இருந்த உலக திருக்குறள் கூட்டமைப்பினுடைய நிர்வாகிகள், திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய நிர்வாகிகள் லியோ கிளமண்ட் அவர்களே, உமாபதி அவர்களே, ரத்தின செந்தில்குமார் அவர்களே, கள்ளக்குறிச்சி மாவட்டத்தினுடைய நிர்வாகிகள் முத்தமிழ் செல்வன் அவர்களே, மாவட்ட தலைவர் முத்தமிழ் செல்வன் அவர்களே, இரா சங்கர் மாவட்ட செயலாளர் அவர்களே, கயல்வேணி சீனிவாசன் அவர்களே, சங்கீதா ஜெயந்தி இவர்களெல்லாம் மாவட்ட நிர்வாகிகள் துணை செயலாளர் அவர்களே, துணைத் தலைவர் அருண் அவர்களே, விழுப்புரம் மாவட்டத்தை சார்ந்த கருணாசான் ஏழுமலை அவர்களே, துணை செயலாளர் ஜெகதீஷ் குமார் அவர்களே, கடலூர் மேற்கு மாவட்டத்தினுடைய செயலாளர் அன்பு சகோதரர் ஆசிரியர் நிலவன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு தன்னுடைய பிள்ளைகள், தான் வளர்த்த பிள்ளைகள், தன்னுடைய ஆசிரியர்களால் உருவாக்கப்பட்ட பிள்ளைகள் எந்த அளவிற்கு விருது வரை இருக்கிறார்கள் என்பதை பார்ப்பதற்காக மேடையிலே அமர்ந்திருக்கின்ற தலைமை ஆசிரியர்களே, தான் வளர்த்து எடுத்த அந்த பிள்ளைகளுடைய பட்டத்தை வழங்குகின்ற போது அதை பார்ப்பதற்காக வருகின்றிருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களே, பெற்றோர்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அத்துணை பேருக்கு முதற்கள் நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். கற்க கசடர கற்பவை கற்றவன் நிற்க அதற்கு தக என்று வள்ளுவர் சொன்னார். கற்றது ரைட்டு, கற்றுக் கொடுப்பவர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள். எதை கற்க வேண்டுமோ அதை கற்றுக்கொள்ளுகிறோம், அதை நினைவிலே நிறுத்திக் கொள்ளுகிறோம், அதை நாம் சிந்தனையிலே வைத்து அதை செயலாக்கம் கொடுக்க வேண்டும். இந்த பணிக்கு பயிற்சியை கொடுப்பவர்கள் ஆசிரியர்கள். எனவே அப்படிப்பட்ட ஆசிரியர்களுக்கு இந்த நேரத்தில் நாம் நன்றி சொல்லியாக வேண்டும், அவர்களை பாராட்டியாக வேண்டும். அதற்கு முன்பாக இன்றைக்கு
மாணவர்கள் வந்திருக்கிறீர்கள். அதனால் ஒரு செய்தியை நான் சொல்லுகிறேன். தமிழக அரசுக்கு உலக திருக்குறள் கூட்டமைப்பு சார்பிலே இந்த நேரத்திலே நான் பாராட்டுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழக அரசை 2 நாட்களுக்கு முன்பாக ஆளுநர் உரை நிகழ்த்தப்பட்ட சட்டமன்றத்திலே அதிலே தமிழ்நாட்டிலே இருமொழி கொள்கையை கண்டிப்பாக கடைபிடிப்போம் என்கின்ற ஒரு தெளிவான கருத்தினை நீதிமன்றம் நம்முடைய சட்டமன்றத்திலே ஆளுநர் உரையிலே அறிவித்தார். அதேபோல் உலக திருக்குறள் கூட்டமைப்பு பல முறை போராடி இருக்கிறது. சென்னையிலேயும் மதுரையிலேயும் உள்ள உயர்நீதிமன்றங்களிலே தமிழ் வழக்காடு மொழியாக வர வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறோம். அந்த ஆளுநர் உரையிலே அந்த கோரிக்கையையும் அவர்கள் அதை நிறைவேற்றுவதற்கான பணியினை செய்வோம் என்பதை நம்முடைய தமிழக அரசு இன்றைக்கு அறிவித்திருக்கிறது. ஏன்னா இதில் பல பேர் வழக்கறிஞர்களாக வரலாறு காலத்தில் தமிழிலே வாதாடுவதற்கு இந்த 2 நீதிமன்றங்களிலேயும் அனுமதி கிடையாது. மாணவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மற்ற நீதிமன்றங்களிலே தமிழிலே வாதாடலாம். ஆனால் 2 நீதிமன்றத்திலேயும் ஆங்கிலத்திலேயே அல்லது ஹிந்தியிலே தான் வாதாட முடியும். எனவே தமிழிலே வாதாட வேண்டும் என்று நாம் கோரிக்கை வைத்திருக்கிறோம், போராடி இருக்கிறோம். அதை ஆளுநர் உரையிலே கொண்டு வந்திருக்கிறார். அதேபோல் டெல்லியிலே இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றத்தை ஒரு கிளையை சென்னையிலேயே கொண்டு வருவோம் என்கின்ற ஒரு குறிப்பினை அவர்கள் அறிவித்திருக்கிறார். இன்னொரு முக்கியமான செய்தி, தமிழ் கல்வியானது மத்திய அரசாங்கத்தினுடைய பொதுப்பட்டியலிலே இருக்கிறது. அதை மாநில அரசுடைய பட்டியலுக்கு கொண்டு வர வேண்டும். அதற்கான முயற்சியை எடுப்போம் என்று இன்றைக்கு தமிழக அரசு அறிவித்திருக்கிறார்.